கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதான் இன்றைக்குள்ள தேவ செய்தியினுடைய தலைப்பு. தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். யார் ஒருவர் தன்னைத்தான் வெறுக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இங்கு மோசே தன்னைத்தான் அவர் வெறுக்கிறார். 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. மோசே வெறுத்தான். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். வெறுத்து தேவ திட்டத்தை சுமந்து கொண்டான். இன்னும் சொல்ல போனால் தன் சிலுவையை சுமந்து கொண்டான். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். தேவ திட்டம் அதுதான் சிலுவை. நமக்கென்று ஒரு சிலுவை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க சிலுவையை நான் சுமக்க முடியாது. என்னுடைய சிலுவையை நீங்க சுமக்க முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து இயேசுவின் சிலுவையை சுமக்கவும் முடியாது. அவரவருக்கு கர்த்தர் சிலுவையை வைத்திருக்கிறார். தனித்தனியாய் அவரவருக்கு ஒரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை தான் நம்ம சுமக்கணும். அந்த சிலுவையை சுமக்கணும்னா தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்தால்தான் தன்னுடைய சிலுவையை சுமக்க முடியும். அவரவருக்கு கர்த்தர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை சுமக்கணும். சிலர் சிலுவை என்று சொல்லும் பொழுது தவறுதலாய் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சகோதரி தன்னுடைய போதகரிடத்தில் இப்படி சொன்னாங்களா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவை இதுதான் என்று சொல்லி அவங்க காண்பித்தார்களா. அந்த போதகர் பார்த்தபொழுது அது யார் என்றால் அந்த சகோதரியுடைய கணவனை காண்பித்து இவர்தான் என் சிலுவை. அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? புருஷன்தான் எனக்கு சிலுவை. இது போல குடும்பத்தில் புருஷன் மனைவியை காட்டுகிறதும், மனைவிதான் எனக்கு சிலுவை என்று சொல்கிறதும், பிள்ளைகளை காண்பித்து பிள்ளைகள்தான் எனக்கு சிலுவை என்று சொல்லுவது தவறு. அது அல்ல உன்னுடைய சிலுவை. சிலுவை என்றால் என்ன? உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம். உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளவு ஈஸி கிடையாது. சிலுவையை சுமப்பது என்று சொல்வது அது கஷ்டமான ஒன்றுதான்.
அது அவ்வளவு சுலபமானது கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த கான்செப்டில் தான் அவர் சொல்கிறார். அதாவது மனுஷகுமாரன் பாடுபடணும், மூப்பரால், பிரதான ஆசாரியரால், வேத பாரகரால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழ வேண்டும் ஆண்டவர் போதிக்க தொடங்கினார். மனுஷகுமாரன் பாடுபடணும், அடிக்கப்படணும், வாதிக்கப்படணும், சித்திரவாதை அடையணும், கொல்லப்படணும். இதெல்லாம் கல்வாரியில் நடக்க வேண்டும். இதற்குத்தான் பிதா என்னை நியமித்து அனுப்பியிருக்கிறார். இதுதான் என்னை குறித்து தேவ திட்டம் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ பேதுரு மார்க் 8:32 இந்த வார்த்தையை தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுருவுக்கு கோபம் வந்துச்சு. இயேசுவை தனியே கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் கொல்லப்பட போகிறார் என்பதற்காக இல்லை. இந்த பேதுருவுக்கு என்னவென்றால், இவருக்கே இந்த பாடுகள் என்றால் இவரை நம்பி வந்திருக்கிறோமே, நம்ம நிலைமை என்ன ஆகிறது, தன்னை பற்றி நினைத்தான். அதனால இயேசுவை கடிந்து கொள்கிறார். இது நடக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் இயேசு தான் சுமக்க வேண்டிய சிலுவையே, அது பிதாவின் திட்டம், அதை நான் சுமக்கத்தான் வேண்டும், இதற்காக தான் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று இயேசு தாழ்மையோடு சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம், உங்கள் குடும்பத்திற்கென்று வைத்திருக்கிற திட்டம், உங்கள் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற திட்டம், உங்கள் எதிர்காலத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம், அந்த திட்டத்திற்கு பரிபூரணமாய் நீங்க அர்ப்பணிக்கணும். அந்த திட்டத்துக்கு நீங்க பரிபூரணமாய் அர்ப்பணிக்கணும்னா தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அதான் இன்றைக்குள்ள தலைப்பு. யார் ஒருவர் தன்னைத்தான் வெறுக்கிறார்களோ அவங்க தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிப்பாங்க. மோசே தன்னைத்தான் வெறுத்த பொழுது தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்தார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுடைய பின்னால வருவது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு பின்னாடி வரணும். இதை குறித்து நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு அறிவு கிடையாது. ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? எடுத்தாங்க. பரிசுத்தாவி பெற்றாங்களா? அபிஷேகம் பெற்றாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. பரலோகம் போவார்களா? கண்டிப்பாக போவாங்க. ஆனால் தன் சிலுவையே சுமக்கணும் என்கிற அந்த அறிவு இல்லை. சிலுவைனா என்னது? தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் உங்க மூலமா நடக்கணும். தேவ திட்டம் நிறைவேறாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்க செய்யலினா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட போதே
திட்டத்தோடு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனால தான் எல்லாரும் தேவ திட்டத்தை புரிந்து கொள்வது இல்லை. எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்காது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்காது. நீங்க தேவ திட்டத்தை புரிந்து நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள், ஏளனமாய் பேசுவார்கள். என்ன தேவ திட்டமா, இப்படியா பண்ண போறீங்க, இதையா செய்ய போறீங்க, எப்படி பண்ண போறீங்க? உங்களை சுற்றிலும் விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்புவாங்க. மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதற்கு புறப்பட்ட பொழுது எல்லாரும் மாலை போட்டு அவனை வரவிட்டார்களா? இல்லை. என்ன சொல்லி இருப்பாங்க? பைத்தியம், இவ்வளவு பெரிய அரண்மனை வாழ்க்கை, இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்க போற மோசே? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? எத்தனை பேர் கேட்டிருப்பார்கள். ஆனா மோசே தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, என்ன பேசுறாங்க, அதை பற்றி அவர் கவலையே படலை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பின்னாடி போகும் பொழுது, ஆண்டவருக்காக சில முடிவுகள் நீங்க எடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டம்தான். இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதும் அது கஷ்டம்தான். ஆனா தன்னைத்தான் வெறுக்கிறவர்களுக்கு அது கஷ்டம் கிடையாது. அதான் நம்ம ஜாக்கிரதையா வாழணும். சொந்தக்காரர்களுக்காக நீங்க வளைந்து கொடுக்க போறீங்களா, அல்லது கர்த்தருடைய திட்டத்துக்காக நிமிர்ந்து நிற்க போறீங்களா? எதை தீர்மானிக்க போறீங்க? மற்றவர்களுக்காக உங்க வாழ்க்கையை வளைந்து கொடுப்பதற்கு அப்படி செய்ய போறீங்களா, இல்ல தேவ திட்டத்துக்காக நிமிர்ந்து நிற்க போறீங்களா? கர்த்தருடைய திட்டம்தான் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்களா, இல்ல மற்றவர்களுக்காக வளைந்து கொடுக்க போறீங்களா? எந்த சொந்தக்காரரும் எந்த குடும்பத்தாரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு. கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தினார். அவர் உங்களுக்காக சில திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு வரணும். அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்க எப்பவுமே உங்க தேவை, உங்க பிரச்சனை இதையே கேட்டுக்கொண்டு வாழக்கூடாது. என்னை எதுக்காக ஆண்டவரே ரட்சித்தீங்க, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்க, நான் அதை செய்யணும், அதை கேளுங்க. முதலாவது
தேவ ராஜ்யத்தை தேடுங்க. உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் கூடவே கொடுப்பார். நீங்க தேவ திட்டத்துக்காக வாழும் பொழுது பிற்காலத்தில் சந்தோஷமாய் இருப்பீர்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது மன நிறைவோடு வாழ்வீர்கள். அப்படி வாழத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். சிலுவை என்றால் என்ன? ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும், கிராஸ். கிராஸ் என்றால் என்ன? சந்திக்கிற இடம். எது சந்திக்கிற இடம்? மாம்சீக திட்டங்களும் தேவனுடைய திட்டங்களும் சந்திக்கிற இடம்தான் கிராஸ். அதுதான் சிலுவை. நம்முடைய மாம்சமும் தேவனுடைய திட்டமும் கிராஸ் ஆகுவது, அதான் சிலுவையை சுமப்பது. அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதுக்குத்தான் தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் தேவ திட்டத்துக்காக இருக்க வேண்டும். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இதுல தேவ திட்டம் தானா இது, அல்லது ஏன் விருப்பமா, ஏன் இஷ்டமா? நீங்க எதில் முடிவு எடுத்தாலும் இது தேவனுக்கு விருப்பமா, தேவ திட்டமா? உங்க வேலையா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க வியாபாரமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், எதிலும் தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவனுடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். மாம்ச திட்டம் அல்ல, மனதிற்கு வந்தது அல்ல, இதுதான் எனக்கு பிடித்தது என்று சொல்ல மாட்டேன். எது தேவனுக்கு சித்தம், எது தேவனுடைய திட்டம், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி மாம்சத்தின்படி வாழ்ந்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினதை நம்ம செய்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ மாம்சம் இழுக்கக்கூடாது. தேவ திட்டம்தான் உங்களை இழுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை இழுக்க வேண்டும். இப்போ எதற்கு கீழ்ப்படிய போகிறேன்? எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறேன்? இடுக்கமான வாசலுக்குள்ள உட்பிரவேசியுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கணும்னா தன்னைத்தானே வெறுக்கணும். இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிறவர்கள் தன்னைத்தானே வெறுப்பார்கள். அதான் மிக மிக முக்கியமானது. தன்னைத்தானே நம்ம வெறுத்து, அந்த இடுக்கமான வாசல்னா என்னது? அதான் தேவ திட்டம். அந்த திட்டத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் உங்களுடைய சிலுவை. சிலுவை என்று சொல்லும் பொழுது ஏதோ பாடு, உபத்திரவம், அது கிடையாது. உன்னை குறித்த தேவனுடைய திட்டம், உன்னை குறித்த தேவ சித்தம், அது நீ தான் செய்ய முடியும். உன்னை கொண்டுதான் அவர் செய்ய விரும்புகிறார். அதான் தன் சிலுவை.
இயேசுடைய சிலுவையை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவர் தான் சுமக்க முடியும். உங்க சிலுவையை நீங்க சுமக்கணும். இப்போ உங்க சிலுவை என்றால் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். மோசேயை போல வெறுக்கணும். அப்பதான் தேவ திட்டம் நிறைவேறும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, தன்னைத்தான் வெறுக்கணும். எதற்கு? உங்க சிலுவையை சுமப்பதற்கு, உங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. எங்களுடைய வாஞ்சை வைராக்கியம் முழுவதும் நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்துவிடக்கூடாது. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100 நடக்க வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய திட்டத்துக்காக எதையும் வெறுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். உங்கள் பாதத்தில் தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.